வீட்டுல ஆள் இல்லாம நம்ம வீட்டுல இருந்து சமையல் பண்ற ஒரு சந்தோஷம் இருக்க, அதுவே மிகப்பெரிய ஹாப்பி தான். இந்த நானே ஒரு தடவை முன்னாடி வந்து எங்கேயா ஊருக்கு போயிட்டா அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு ஒரு கேக் உண்டு, அதை வச்சு விட்டுருவேன். அவளுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வீட்டுல வந்து சண்டைக்கு வந்துடுவான். இல்லைன்னா அவளுக்கு கொண்டாட்டானே கொண்டாட்டானே அப்போ அடிதான். ஆமா, அடி வீட்டுல இருந்து உனக்கு அடி விடுமான வீட்டுல எங்க வீட்டுல என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நம்மள போட்டு அமுக்கி உருட்டிலாம் போட்டு. எங்க வீட்டுல நான் வேணுக்குன்னு சண்டை எழுப்பேன். எதையாவது பாட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட வச்சு கிச்சு டான்ஸ் ஆடுவேன். அது வீட்டுல எல்லாம் கோவம் தான் வரும். என் வீட்டுல செர தாங்க முடியாம அப்பா லூஸ் பிடிச்சாவ ஆடிட்டு நடக்கா போது அப்படின்னா சேர்ந்து நம்மள பிடிச்சு போட்டு அடிப்பாவ, மேல யாரையும் மிதிப்பாவ. நான் தான் போட்டு கம்முன்னு படுத்துக்குவேன். எங்க வீட்டுல சண்டை தான் ஜாலி, என்டர்டைன்மெண்ட் சண்டை தான். என்னைய சண்டை கிழப்பா வீட்டுல போனா பொண்டாட்டி வல்லு இந்த நாய் விழுதான் விழுவா. நாளை என்னச்சு எல்லாத்தையும் இந்த பக்கத்துல அவ சொன்னாலும் இந்த பக்கத்துல பக்கத்துல ஆடிட்டு நிப்பேன். அவளுக்கு கோவம் தான் வரும். எவ்வளவு எதனால எனக்கு அறிவே வரமுட்டுக்க. அந்த உட்காந்து அழுதுட்டு சொல்லிட்டு பேசிட்டு கிடப்பா. இதெல்லாம் வீட்டுல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருக்குது. அவ்வளவுதான். ஆட்டம் புரித்துடும் வீட்டுல போட்டு விட்டுட்டு பாட்டு போட்டு ஆடிட்டோம்னா எங்க வீட்டுல சண்டை தான் அன்னைக்கு.